பரமத்தே சுந்தோண்டை சிவத்தே சக்தி தோண்டை சக்தி சதாசம் தோண்டை சதாசம் மகேஸ்வரன் மகேஸ்வரன் தோண்டை ருத்ரன் மகாசுரன் மகாசு பரமாதோட பிரமாபல அப்பு தோண்டை அப்போது வாய்மொழி வாய்மொழி புது தோண்டை புது அனதோடு அனத்தவச்சில் தோன்றி வைக்கப்பட்டன சிருஷ்டி சம்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர் பெருமையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலகோற்பத்திற்காக முதலில் நான் ஒத்தி வைக்கப்பட்டான் அவர் உலகத்தின் அவளை துறவரத்தை நாடி செட்டுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபமண்டோடு பத்திபடி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது உலகத்தில் ஒத்தவிட்டான் பிரமன் அந்த வழியில் அன்னை இறந்தார்கள் யாமத்தும் இடவது எழுத்து திருப்பதிகை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சுதந்திர பிரியா சூர்யா கரணபிரியா துரா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுதமா கரகப்பிரியா நான் சொல்லக்கூடிய இது நான் அதிக வழக்கப்படி சத்துருவத்தை எழுபதியாக வைத்து இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரபலிக்கு பற்றி இரவாக வயோடு நாட்கும் கடவுள் அந்த பரந்தாம் நிகழ்த்த பதில் மூன்றாவதாக கைலாய் படி சென்று அந்த அருளைக்குள் உலகநாமன் ஓதுவதற்கரிய உலகளாவை நீர்மணி மணியில் அழிவு ஜோதி நம்பத்தாடுவார் வளர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவது அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனாவை வழங்கிவிட்ட பதில் எரிமலை சால் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மரியாய் ஒளிவாய் கருவாய் உருவாய் பதிவாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்பவர்களாக வருமானம் கூட ஒரு நாளுக்கு உலகத்தில் தஞ்சூர் கழகத்தை செய்யணும் ஒருவேளை அந்த கழகத்தை செய்ய முடியாது சிறசாக்கப்பட்டதோ 1008 சுங்கமா என்ன வஞ்சனை உங்களுக்கெல்லாம் அதனாலதான் இந்த புலகத்துக்கு வரணுமா எனக்கு பயம் இறைவன் படிச்சது மொத்தம் 14 உலகம் எத்தனை உலகம் 14 சொல்லணும் மேல 7 சொற்குலோகம் பூலோகம் ஓர்லோகம் சன்னுலோகம் தபலோகம் மகலோகம் சத்தியலோகம் கீழே அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் இந்த 14 உலகத்தை படைச்சது இறைவன் தான் ஆனா ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒருத்தர் அதிபதி இல்லையா இந்த 14 உலகத்துல இந்த பூலோகங்க ரொம்ப அமலமான பதவி 13 உலகத்துக்கு போறது போல எனக்கு பயம் இல்லை ஆனா இந்த பூலோகத்துக்கு வரணும்னா ஏன் எனக்கு பயம் ஏன் இந்த பூலோகத்துல மட்டும்தான் நல்ல விஷயம் எனக்கு மாமியாவை எப்படி மருமையை வச்சுக்கிறது அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் முண்டாட்டி எப்படி கூட்டிட்டு ஓடுறது 13 வயசு பிள்ளைய வாத்தியார் எப்படி கெடுக்கிறது இத்தனை நடக்கிறது இந்த உலகத்துல மட்டும்தான் வேற எந்த உலகத்துல அல்ல அதுல என்ன ஏமண்ட வெடிக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய சந்தோஷம் எது ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யணும் சரி ஒருவேளை செய்யணும்னா என்னுடைய மண்டை வெடிக்கணும்னு எங்க அண்ணன் எனக்கு கொடுத்த சாமான் அதுக்காக 4 பேர் இப்படி போட்டு இதை நொறுக்கிறீங்களே அப்ப உங்களுக்கு என்ன வஞ்சனை இப்ப நீங்க சொன்ன வசனத்துக்காண்டி வார்த்தம் பாத்தீங்களா வேற அட போக சாமி சாமி அங்க இருந்து புதுக்கோட்டை இருந்து கூட்டி வந்திருக்காமே சரி மிச்ச மீதி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எந்திரிக்கணுமே அப்படிங்கறக்காண்டி எழுப்புறதுக்காண்டி வாச்சா ஓஹோ எழுப்புறதுக்காகவா நான் கேட்கிறேன் நல்லா கேளுங்க தூங்குறவன் வாயில சர்க்கரை போட்டா சப்புவானா துப்புவானா நல்லா சப்புவான் சப்புவான் தூங்குறவன் வாயில அள்ளி போட்டா சுதாக்குள்ளவே தப்பி போடுவேன் இனிப்பா இருந்தா சப்புவான் இல்லைன்னா கசப்பா அப்படின்னு அதைத்தான் சொன்னான் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டு சுடும் மஞ்சளையான பூமி ஆனா நான் வந்தவரை முடிய வேண்டுமேனால் அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அந்த விநாயகர் பெருமான் நடந்த பொழுது ஏழை நன்மையாகவே அமைய வேண்டும் ஒரு கால கிடைக்கோடு அத்திமுகத்தோடை திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்திகள் நிறுவி நித்தம் சொல்லக்கூடிய சுழி போட்டு செயலதும் தொடங்கு அவன் துணையாலே சுழங்கோடும் தொடர்ந்து என்ற வரிசையிலே அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு வணங்குவது விநாயகப் பெருமானை ஹலோ ஹலோ சம்பத்து வரும் சித்தி வரும் பக்தி தரும் பாரே
சுழி போட்டு செயலுக்கு முற்படங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலுக்கு முற்படங்கு அவன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து தொடர்ந்து இப்படி அந்த விநாயகர் நடைபெற்ற வெளிமலை சாமி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூக்காமல் தூங்கி நல்ல தூக்கம் தான் நல்ல படத்தை தூங்குங்க கும்மாயம் முரட்டு கும்மாயம் இல்லை ஆமா உண்ட மயக்கம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் சரிதான் திருவிழா வச்சது என்ன திருவிழா திருவிழா இந்த திருவிழாவை திருப்பி போட என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம் விழாதிரு 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 சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம விழுந்துச்சுக்கல பாத்தியா வீட்டுல பின் தூங்கி முன் எழுவாள் பெண்ணு வீட்டுல பின் தூங்கி சொல்றான் பாரு நம்மாள் பின் தூங்கி முன் எழுணுமா அதான் சொன்னேன் உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளையையும் படுத்தா எந்திரிக்காத பொம்பளையையும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குடும்பம் வழங்க மாட்டேன் விளங்க ஆனா அந்த குடும்பங்கள் நல்லா விளங்குங்கிறேன் படுத்தா எந்திரிக்காத பொம்பளை உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை இந்த ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குடும்பம் நல்ல விதமா விளங்குமா என்ன கதையை பிரிக்கணும் பிரிச்சிட்டோம்னா பொருள் கிடைச்சிடும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது இல்லையா தூங்குறவர்கள் தூங்கட்டும் அதனால நான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் இந்த தூங்காமல் தூங்கினா என்ன ஒண்ணு தூங்கணும் இல்லைன்னா முடிச்சிருக்கணும் இதோட நம்ம தூங்காமல் தூங்கி மனுஷோட முள்ள பஞ்சபூதம் 5 இருக்கு 4 தூங்கணும் ஒன்னையும் ஒன்று மட்டும் முடிச்சிருக்கணும் கண்ணு தூங்கணும் காது தூங்கணும் உடம்பு தூங்கணும் வாய் தூங்கணும் ஆனா விடுற மூச்சு அது மட்டும் தூங்கக்கூடாது அது தூங்குச்சுன்னா என்ன ஆயிடும் முடிஞ்சு போச்சு என்னாச்சு என்ன ஆக சிம்பாலிக்க சொல்றேன் ஏங்க அதெல்லாம் நல்லா செய்வீங்க எப்ப சங்கூதமோ சங்கூதருக்கு தயாரா இருக்கீங்க சங்கூதி மணிதானே நான் கேட்கிறேன் ஆண்டோண்டு மரணம் செத்த
உயிர் போச்சு. இது மூணுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பாப்போம். ஒன்று மரணம் சொல்றோம் இல்லையா, அப்பாது ஆமையா மரணமாயிட்டாரியா, கேட்கிறோம்ல செத்து போயிட்டாரியா, உயிர் போயிடுச்சியா அப்படின்னு சொல்றோம்ல. இது மூணுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு தான் இந்த நாடகம். அதனால இந்த நாடகத்தை வைக்கிறோம். ஏன் நாடகத்தை வைக்கிறோம்? விவரம் இல்லாமையா? இன்னைக்கு எவ்வளவு நிகழ்ச்சி வந்துருச்சு. எவ்வளவு நிகழ்ச்சி வந்தாலும் பண்பாடு மாறாத இந்த நாடகம் எதற்காக? இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு அந்த பெண்களுக்காக. மற்ற நிகழ்ச்சி ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறான்னு வச்சுருங்க. அந்த நிகழ்ச்சியோட தன்மை என்ன தெரியுமா? என்ன 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிஞ்சிடும். ஆமா அப்படித்தானே? அது என்ன பர்மிஷன் இல்லை, அது மட்டும் மாட்டேன். அப்படி ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபாயில அந்த நிகழ்ச்சி முடிகிற பொழுது இப்படி அற்புதமான இந்த கூட்டத்துல ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை கூப்பிடும். வா வீட்டுக்கு போவோம்னு என்ன சொன்னா, வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும். அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லு தெரியுமா? என்ன சொல்ல? இன்னும் விடியலேங்க. விடியல 2 மணிக்கு பொழுது விடியுமா? விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல. நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசகரமா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது தானா விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா பாரு, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல. இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் இந்த நாடகம். கேட்டா இதுக்கு அப்புறமும் நீங்க தூங்குனீங்கன்னா உங்களை விடவே மாட்டேன். நீங்க எத்தனை பேர் தூங்குறீங்கன்றத இப்ப நான் பாத்துறணும். இல்லையா எப்படியாச்சும் தண்ணி போட்டு எழுப்பிடுறோம். இல்ல இப்ப ஒன்னொன்னையா அந்த ஒரு பாட்டுக்குள்ள நான் எழுப்பல பார்ப்போம். அழகான இடம் பெருமையான சோலை. இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அழகு நிறைந்த பெருமையான இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டுமையானால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான இவருடைய உள்ளங்களெல்லாம் நாம் உற்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இடத்தை எப்படி வர்ணிக்கும் தெரியுமா? சாதாரண நல்லா நம்ம நான் கூட சொல்லிட்டேன். சாதாரண நல்லா இருக்கும் அப்படின்னு அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. அது உங்க குழந்தைய மாதிரி என்ன பிள்ளை பையன் அந்த ஆட்டா எழுப்புதான் எந்திரிட்டா. நீ ஒன்னேதான் எந்திரிக்க சொல்ல, நீ தான் அதை போய் நோன்ற. எந்திரி எந்திரிச்சா கதை சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்களுக்காக ஒரு கதை நான் சொல்ல போற. இந்த கதை நீங்க பார்க்கிற டிவியில வராது. எழுப்பிடுத்தா எழுப்பிடுத்தா பக்கத்துல போய் எழுப்பிடு. எழுப்பி விட்டா தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா பாட்டு தான் பாடுவேன். கருத்தான கதை வேணும்னா எந்திரிச்சுக்கங்க. நாளைக்கு கேட்க முடியுமா தரீங்க? நாளைக்கெல்லாம் ஒரே ஆட்டம், சாமி ஆட்டம், சங்கு 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 சங்குன்னு ஆடுவீங்க. ஆமா இப்ப சொல்ற மாதிரி கதை. அதான் இந்த உன் பையன் தானே? என்னதா பேர் வச்சிருக்க? உதயமா இல்ல பேர் கிருபாகரன். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், அந்த குழந்தை நீ பெத்த புள்ள, அந்த புள்ளைய நீ எப்படி இப்ப வளர்த்துக்கிட்டு சொல்லட்டுமா? நான் சொல்றது உண்மைன்னா ஆமா இல்லைனா இல்லை. கிருபாகரனை நீ எப்படி இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். என்ன சொல்ல தெரியுமா? புள்ள அழுதுச்சுன்னா என்ன பெத்த ராசா அழுகாதரா, அம்மா சொல்றத கேள்றா சொன்னியா? என்ன பெத்த என் தங்கம் அம்மா ஊட்டுற சோற சாப்பிடுறா சொன்னியா?
என்ன பெத்த ராசா. அப்பா பேச்ச அம்மா பேச்ச கேட்கணுங்க சொன்னிய. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், அந்த குழந்தைய நீ தானே பெத்த, நீ தானே பிள்ளைய பெத்த. ஆனா நீ என்ன சொல்ற, என்ன பெத்தவனிங்கிற. அந்த புள்ள உன்னை பெத்தானா, நீ குழந்தைய பெத்திய. இப்ப தெரியுதா எப்படின்னு தெரியுதா? சொல்லுங்க, யாரு பெத்த? அம்மா தானே பிள்ளைய பெத்துச்சு. அம்மா பெத்த பிள்ளைய ஏன் இந்த அம்மா என்ன பெத்தவனு சொல்லணும்? சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ சொல்லி எழுப்பிடு. நாளைக்கு கேட்க முடியாதா, என்னை பிடிக்க முடியாது. நீங்க எழுப்பிடு. அம்மா அழகா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த செல்லம், என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு அம்மா பிள்ளைய ஏன் கொஞ்சரா தெரியுமா? அதுக்கு அழகான காரணம் சொன்னா பாரு. அம்மா, மகனே உன்னை நான் தாண்டா பெத்தேன், ஆனா உன்னை பெத்த தாய் உன்னை நான் எப்படி கொஞ்சினேன், என்ன பெத்தவனேன்னு நான் உன்னை கொஞ்சினேன். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. உனக்கும் உயிர் வந்துடும், அம்மாவுக்கும் உயிர் வந்துடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா உன் உயிர் போகுமோ அல்ல என் உயிர் போகுமோ அது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தாண்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த செல்லம் அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவள்னு சொல்லுவாளா? எவ்வளவு காரணம் இருக்கு பாரு. அதனாலதான் இந்த நாடகத்தை பார்க்கணும். மற்ற எந்த நிகழ்ச்சியிலையும் எதையும் சொல்ல முடியாது. இவ்வளவு பாச பிணைப்புகள் உள்ளது தாய்க்கு மகனுக்குள்ள அற்புதமான இந்த உறவு. இந்த உறவுக்காகத்தான் சொன்னா தாய் வழி வந்த எல்லாம் ready 1 2 3 4
பூக்களும் கணித காணோசியும் கன்னிக்கரோடு அழகு மலைகளுக்கும் பார்க்கின்ற பொழுது அற்புதம் நிறைந்த திறமையான இந்த குறிஞ்சோளத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் உழுது பயிலுவதும் ஆண்கள் எல்லாம் உழுகணுமா? என்ன பண்ணணுமா? உழுகணும். பெண்கள் எல்லாம் எங்க வந்து தூங்குறேன் நாடகம் இல்லையா? சரி, இப்ப பொம்பளை பிள்ளைக்காக ஒரு விஷயம். பொம்பளை பிள்ளை இருக்காதா? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா? பெரிய பிள்ளையாச்சா? சந்தோஷம். உன்னோட விஷயம் கேட்கிறேன். உன் மகளை பார்த்து 13 வயசுல ஒரு கேள்வி கேட்ட. நீ வரலைன்னா அம்மாவுக்கு வருத்தம். அடுத்து நீ வந்துட்டா அம்மாவுக்கு பெருமை அப்படின்னு நீ உன் மகளை பார்த்து 2 விஷயம் கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? சரி, ஒண்ணு பெரிய பிள்ளையா ஏன் சொல்றாரு பாரு, சொல்லணும். அதாவது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்றதுலாம் ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்துருக்கோம். அன்னைக்கெல்லாம் நல்ல விஷயம் நடந்தது. கல்யாணம் பண்றவன் அன்னைக்கு நம்ம பண்ண கல்யாணத்துக்கு இன்னைக்கு பண்ற கல்யாணத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? எக்கச்சக்கமான முரண்பாடு, வேறுபாடு, மாறுது. இன்னைக்கு நம்ம எல்லாம் முறையா கல்யாணத்தை நடத்துறதே இல்லை. அதனாலதான் கொடுக்குறேன் ஒரு புள்ளி வரும். உலக நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவாகரத்து அதிகம். இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம கல்யாணம் நடத்துறது முறையான கல்யாணம் அல்ல. அன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை ரொம்ப அற்புதமா நடத்தணும். கல்யாணம்னு ஒண்ணு முடிவு ஆகணும் அப்படின்னா இங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பொண்ணு பார்த்து போனாங்க. இந்த பொண்ணு பார்க்க போற பொழுது வழி தெரியாது நிறைய பேருக்கு. வழி காப்பேன், அப்பா அந்த வீடு எங்கப்பா இருக்கு, இதுல போய் அப்படி இந்த பாருங்க அந்த குப்பைக்குழி அது கூட அவங்க விட்டுட்டேன் அப்படின்னு நம்மளால அடையாளம் சொல்லலாம். போற வழியில போற பொழுதே நம்ம மாப்பிள்ளைக்கார குப்பைக்குழியை பார்த்து முடிவு பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல பொண்ணு கிட்ட நம்ம பாத்துக்க குப்பைக்குழியை பார்த்து பொண்ணு கேட்கிற சம்பிரதாயம் இருந்தது அன்று. எப்படி குப்பைக்குழியை பார்த்தா அதுல ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் அத்தனையும் அது கிடக்கும். அப்பவே முடிவு பண்ணிடுவான் இந்த வீட்டுல எல்லாரும் வேலை செய்யற ஆளுங்க இருக்கான்றது முடிவு பண்ணிருப்பான் இல்லையா? நேரா பொண்ணு வீட்டுல போய் மாப்பிள்ளை சுத்தி உட்காந்துக்கிட்டு பொண்ணை கூப்பிடுப்பா அப்படிங்கிற போது அன்னைக்கு ஒரு சம்பிரதாயம் நடந்துச்சு. எப்படி தெரியுமாண்ணே? சபைக்கு நடுவில் ஒரு குத்து விளக்கு வச்சிருவாங்க. குத்து விளக்க வச்சு இந்த எண்ணெய் இதெல்லாம் வச்சிருவாங்க. பொண்ணை கூப்பிட்டு இந்த விளக்கு ஏத்துமா அப்படின்னு சொல்ற போது புதுசா பாக்குற பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு இந்த எண்ணெயை விளக்குல ஊத்துற பொழுது எண்ணெய் செதறிடுச்சுன்னா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். தெரியாம இப்படி காலால தேய்ச்சி பொண்ணு வேணான்றான். எப்ப சிந்தின எண்ணெய இந்த புள்ள காலால தேய்ச்சி என் குடும்பத்துக்கு ஒத்து வரான்றான் இல்லையா? ஒருவேளை கையால இப்படி பண்ணிச்சு பொண்ணு வேணான்றான். எப்படி வச்சா பாரு அறிவு சார்ந்து. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? ஒருவேளை எண்ணெய் செதறிச்சுன்னா அந்த எண்ணெயை அப்படி கையால தொட்டு விளக்கில இழுத்து விட்டு அந்த விளக்கை எரிய விடுற பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு சந்தோஷம் தாங்காது. இந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த பொண்ணு என்ன நினைச்சா மனசுல தெரியுமா? என்ன விளக்க நீங்க ஏத்த சொன்னீங்க, இந்த விளக்கு இப்ப எரியுது, இந்த விளக்கு எரியிற மாதிரி உன் குடும்பத்துக்கு வாழ நான் வந்தா என்னுடைய வழிமுறை எப்படி இருக்கு தெரியுமா? விளக்க ஏத்த சொன்னது நீங்க, எண்ணெய ஊத்துனேன், அதுல திரிங்கிற ஒன்ன போட்டேன், நெருப்புங்கிற தீய பத்த வச்சேன், விளக்கு எரியுது. ஒருவேளை என்னை கட்டிக்கிட்டு போனா உன் குடும்பத்தை எப்படி வழி நடத்தும் தெரியுமா? எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீ பத்த வச்சு எண்ணெய் திரு தீ எண்ணெய் திரு தீ என்ன திருத்தி என்ன திருத்தி உன் வீட்டுக்கு வாழ வர்றன்னா உன் குடும்பத்தை வழி நடத்துவீங்கிற மிகப்பெரிய சம்பிரதாயத்தை சொன்ன பெருமை தமிழ். இந்த எதை விட்ட மாதிரிலாம் நடக்குது? எங்கேயும் நடக்குது இல்லையா? அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மாப்பிள்ளை பொண்ணு சந்தோஷம் தாங்காது. அடுத்த நாள் ஒரு கல்யாணம் ஆன 7 இல்ல 9 பேர்த்த வச்சு மங்களகரமா முகூர்த்த கால் ஊணும். உண்ணும். அடுத்து பந்தல் போட்டோம். அடுத்து மணவரை, அதாவது தெரியும், வயசானவங்களுக்கு தெரியும், மணவரை போட்டோமாத்தா. அந்த மணவரைய அற்புதமா என்ன பண்ண? மாக்குளம் போட்டு நல்லா அழகுபடுத்தி அந்த மணவரையில 3 பானை வச்சோம். அதுக்கு அரசாணி பானைன்னு பேரு. உண்மைதானே? ஆமா. அடுத்து பால் வரக்கூடிய ஒரு குச்சி அதை நட்டு வச்சோம். பொண்ணையும் மாப்பிள்ளையும் மணவரையில கிழக்க திரும்பி உட்கார சொல்லி
21 நூலை எடுத்து அதுல மஞ்சளை தடவி மாங்கல்யத்தை அதுல கோத்து மாப்பிள்ளை கையில கொடுத்து போடுறா முடிச்சேங்க. மாப்பிள்ளை கையில கொடுத்து முடிச்ச போடுறான்னா எத்தனை முடிச்சுதான் மாப்பிள்ளை போட்டேன்? நல்லா ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. 1 இல்ல 2 இல்ல 3 ஒண்ணு வர தெரியும். நாத்திரா எத்தனை முடிச்சுதான் போட்ட? நாத்திரா ஒரு முடிச்சு போட்டால, அப்ப 2 முடிச்சா எல்லா ஊரையும் ஒரு முடிச்சா தானே மாப்பிள்ளை போடுவேன். 2 முடிச்சல நாத்திரா போடுவேன். அதானே கணக்கு. அப்படித்தானா? சரி, உங்க வரைக்கும் தரேன். 3 முடிச்சு 3 முடிச்சு. ஆமா, 2 முடிச்சா மாப்பிள்ளை போட்டார். இந்த 1 முடிச்சா யார் போட்டா? நாத்தினா. அதுக்குதான் பொண்ணு அற்புதமா விஷயத்தை கேட்டா. 2 முடிச்ச உங்க அண்ணன் போட்டாரு, 2 முடிச்சு ஏன் நீ போட்டேன்னு கேட்குமா? கேட்காத. 3 முடிச்சா முடிச்சு அவர் போட்ட நீயே போட்ட. அதுக்கு அந்த அம்மா சொன்னா பாரு, 2 முடிச்ச எங்க அண்ணன் மட்டும் 1 முடிச்ச போட்டு 3 முடிச்ச கழுத்துல வாங்கின நீ இந்த வீட்டுல எப்படி வாழணுங்கிற விஷயம் சொல்லி கொடுத்தா பாரு. இந்த வீட்டுல வாழற வரைக்கும் நீ எப்படி வாழணும் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே தலைவாரி இந்த வகிடுல குங்குமத்தை வைக்கணும்னு நாத்தனா சொன்னான். அந்த பொண்ணு புதுசு தானே, எதுக்குன்னு கேட்டா. அப்ப இப்ப சொன்னா பாரு, இந்த வகிடுங்கிறது விரிஞ்ச இடம். அந்த விரிஞ்ச இடம் இந்த பக்கம் உங்க அப்பா வீடு, இந்த பக்கம் உன் புருஷ வீடு. இந்த 2 வீடும் உன்னால எந்த காலத்திலையும் பிரிஞ்சிடாம இருக்கணும்னா மங்களகரமான குங்குமத்தை எடுத்து இந்த வகிடுல வச்சு 2 குடும்பத்தை இணைச்சு காமிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதனால வகிடுல குங்குமத்தை வையின விஷயத்தை சொன்னான். இப்ப நீ வச்சிருக்கீல்ல வகிடுல குங்குமம் வச்சிருக்க, ஏன்னு தெரியாது. இப்ப நான் சொல்லுறதுக்கு அப்புறம் தான் தெரியும். 3 முடிச்சோட அந்த மஞ்சள் கைத்த கழுத்துல வாங்கினா பாரு மனைவிங்கிற பெண்ணு, எப்ப குளிச்சாலும் அந்த கைத்துக்கு மஞ்சள் பூசினான். உண்டுதானே? முகத்துக்கு மஞ்சள் பூசினான். முகத்துக்கு மஞ்சள் பூசி அந்த மஞ்சள் கலந்த கழுத்துல போட்டிருக்க பொழுது அவளுக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்பான். அந்த மஞ்சள் அவன் சுவாசிச்சான், புருஷன் அந்த குழந்தை சுவாசிக்கும். அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. எப்ப நம்ம மஞ்சள் கைத்தை அவத்தறிஞ்சிட்டு அதுல தங்கச்சிங்க கோக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை கொக்கா மக்கா இன்னைக்கு எந்த பிள்ளை. அப்படி கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, அப்படி கல்யாணம் பண்ண நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? இதுலயும் ஒரு விஷயம், இந்த நாத்தனானே கத்திட்டு இருந்தா பாரு. அந்த பிள்ளைகிட்ட இந்த வந்த பொண்ணு கேட்டா, இவ்வளவு விவரமா எனக்கு விவரம் சொல்றியே, நீ கல்யாணம் பண்ணி போறப்படாது, நாத்தனான என்ன அப்படின்னு இப்ப கேட்டா. அதுக்கு அந்த அம்மா சொன்னா பாரு, என் வீட்டுக்கு வாழ வந்த புள்ள, நாங்கெல்லாம் விவசாய வேலை பார்க்குறவங்க வயல்ல விதையை விதைச்சிருவோம், அது முளைச்சு வந்தா அதுக்கு நாத்துன்னு பேரு. அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாக, அந்த அடுத்த வயல உழுது நட்டணும். இந்த நாத்தை பறிச்சு அழுத வயல்ல உழுது நடணும். நாத்து மாதிரி இருக்கிறேன்னா இந்த வீட்டுல இருந்தா எனக்கு பெருமை இல்லை, நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ, அதனாலதான் நாத்துக்கு நிகராக எனக்கு நாத்துனான்னு பேர் வச்சான்னு இவன் சொல்லி முடிச்சான். இதான் வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? அன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி வாழ்றோங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க. அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப இன்பம். என்ன பண்ண தெரியுமா? பனைமரத்தில் ஏறி பனைமட்டையை வெட்டி அதை மிதிச்சு வச்சு மண்ணை குழைச்சு சுவர் வச்சு பனைமட்டையை மேய்ஞ்சு வெளியில அடுப்பு போட்டு விறக பத்த வச்சு மண்பானையில சோறாக்கி அம்மில மிளகா அரைச்சு ஆட்டு சாணத்தை வீடு மொழிகி சிமிழி விளக்க பத்த வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சாப்பிட்ட அந்த சுகம் நீ உங்களுக்கு வரவே வராது. அது ஞாபகத்துல மட்டும் வச்சிருந்தீங்க. எப்படி வரும்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அதனால அம்மா சொன்னான், அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. என்ன தெரியுது ஐயா? என்னது என்ன தெரியுதா? என்ன தெரியுது? மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. வயல் அடி காட்டு, அன்னைக்கெல்லாம் கருத இருக்கான். அடி காட்டுல இருந்துச்சு இல்லையா? நடு மாட்டுக்கு வைக்க, நுனி வீட்டுக்கு, நெல்லு வீட்டுக்கு. அந்த நெல்லை என்ன பண்ண அம்மா முதல் நாள் ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டினா, அடுத்த நாள் அரைச்சா. அரசதுல அரிசிய அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணையோ கோழிக்கு போட்டா.
இப்படித்தானத்தான் வாழ்ந்தான். இன்னைக்கு அரிசி வெள்ளையா இருக்குன்னு நினைச்சு 2000 ரூபாய் கொடுத்து விஷத்தை வாங்கி திங்கிறீங்களே, நியாயமா? ஆமா, திங்கிறமே. என்ன பண்றது? நீங்க கூட தின்னால ஆவணங்கள் வழியே இல்லை இல்லையா? ஆமா, மாறுதல், அத்தனைக்கு மாறுதல் வரும். அது நிச்சயமா வாழ்க்கை மாறுதல் காரணத்துக்காக அற்புதமாக இந்த விஷயம் கேட்கிறதுக்காக இடத்தை விட்டு பார்க்கிற பொழுது இந்த இடத்தை வதைக்க வேண்டாம், நான் எப்படி வதைக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தை வள்ளிக்கு முருகனுக்கு இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அன்னைக்கெல்லாம் மாலை போட்டோம், கையில பூச்சொண்டு கொடுத்தோம், கையில பூச்சொண்டு கொடுத்தோம் இல்லையா? ஆமா, அது இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு காத்தில் ஆடும் தனியாக கடல் அலை கால்களை சத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் அந்த கண்ணீரை. முதல்ல இந்த துண்டை தூக்கி சுவாசி போட்டாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், அந்த துண்டை போடுங்க பாப்போம். இந்த வகை இல்லை சார், இப்போ முடிச்சு மாதிரி வைக்கிறீங்க, எப்படி போடுங்க பாப்போம். துண்டை முடிச்சு மாதிரி வைக்கிறீங்களா? ஆமா ஆமா, நீங்க நம்ம ரசீன் ஆகிட்டீங்க. ஆமா, துண்டை போடுங்க, துண்டை போடுங்க. போடு, நல்லா டர்ன் பண்ணி பாருங்க. அதை பார்க்குறேன், துண்டை போடுங்க. சபாஸ். இப்படி உதறி துண்டை இந்த பக்கம் போட்டீங்களா இந்த பக்கம் போட்டீங்களா? சார் திருப்பி போடுங்க. அப்படித்தானே? ஆமா. ஐயா, நீங்க துண்டு போடுங்க. துண்டு எந்த பக்கம் போடுங்க? சும்மா போடுக்காங்க, நான் கவனம் சொல்லுறேன். துண்டை போடுங்க, மேல துண்டு போடுங்க. இப்படித்தான் துண்டு போடுறீங்க இந்த பக்கம், சரியா? ஆம்பளைங்க இந்த பக்கம் ஏயா துண்டு போடணும்? ஐயா, என்ன துண்டே போடப்பா. ஆமா, இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கா ஒரு விஷயம். ஆம்பளை இந்த பக்கம் ஏன் துண்டு போடும் தெரியுமாத்தா? இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய கடவுள் எம்பெருமான் சிவன். அந்த சிவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம். ஒரு வீட்டுல புருஷன் கொண்டாடி இருந்தா புருஷனும் கொண்டாட்டி சேர்ந்ததுதான்டா வாழ்க்கை. புருஷனும் கொண்டாட்டி சமங்கிறதுக்காக சிவபெருமான் தன் உடம்புல இந்த பக்கம் மனைவிக்கு கொடுத்துட்டார். அதனால அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு பேர். சிவன் பாதி, சக்தி பாதி. இந்த திருக்குளம் நீ தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு போனா இங்க பார்க்கலாம். அப்ப இந்த பக்கம் உடம்ப கொடுத்துட்டாரு. ஒரு பெண்ணு தன் மார்பகத்தை மறைக்கணுங்கிறதுக்காக மாறாப்பு போடுறோம் இல்லையா? அதே போல இருக்கிற ஆம்பளை அத்தனை பேரும் சிவபெருமானே உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த சக்திங்கிற மனைவியினுடைய அந்த மார்பகத்தை மறைக்கிறதுக்கு அவ போட மாட்டான் மாறாப்பு. ஆம்பளைங்கிறன்னா
துண்டுங்கிற ஒண்ணை எடுத்து இந்த பக்கம் தோல்ல போட்டு பராசக்தி மார்பகத்தை மறைப்பதற்காக போடக்கூடிய காரணம். அதனாலதான் ஆம்பளை அத்தனை பேரும் துண்டு இந்த பக்கம் போடணும். துண்டு போடுறதுக்கே இவ்வளவு விவரம் இருக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கு? சிவாஜி உயிரோட இருந்தாரு. சார் இங்க போட்டி கேட்டுருக்கேன். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாரே பாட்டு மட்டும் துணையாரே ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அழகான வகையான இடத்து வைத்து பார்க்கிற பொழுது அண்ணதற்கு மலைகள் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடி நிலவுகளை முதிர்கின்ற பூக்களும் கணிவென்ற காணோமோஷம் கண்ணை தோன்ற அழகு மலைகளை பார்க்கின்ற பொழுது அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்த்தால் தென்றல் கொன்றல் கோடை வாழை அதனுடைய தென்றல் கொன்றல் கோடை வாழை இது என்னது? தெற்கேர்ந்து வீசிச்சுனா தென்றல் காற்றுன, வடக்கேர்ந்து வீசிச்சுனா வாடை காற்றுன, மேற்கேர்ந்து வீசிச்சுனா கோடை காற்றுன, கிழக்கேர்ந்து வீசிச்சுனா குண்டல் காற்றுன. இப்ப நீ வீசுது இந்த காத்து, இது என்ன காத்து? அது என்ன விசிறி காத்து? செயற்கை செயற்கை காத்து. காத்து செயற்கை இல்ல, காத்து இயற்கை. அது எப்படி காத்து செயற்கையா மாறும்? அது தானா வீசப்பட்டால் அது வந்து இயற்கை காற்று, தாமரை உருவாக்கிக் கொள்வதே செயற்கை காற்று என்பதை தெரிந்து கொண்டு இந்த உரையை முடித்துக் நீங்க உரையில முடிக்கணும்னா மூக்குல காத்தை இழுக்கிறீங்க. ஆமா விடுறீங்க. இது என்ன காத்து? இது நம்ம நாரது கிடைக்கலப்பா உங்களுக்கு. ஐயா இது பாத்தீங்களா? அப்படி இல்ல, இது ஒரு வேப்ப மரம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வேப்ப மரத்தை ஒரு ஆசாரி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கற்பனை என்ன தோணும் தெரியுமா? அவன் இந்த மரத்துல நில செஞ்சா அப்படிதான் நினைப்பார். சாதாரண ஒரு விவசாயி பார்க்கிற பொழுது, ஆக இந்த மரத்தை வெட்டி என் பிள்ளைக்கு ஒரு தொட்டில் செஞ்சா அவர் நினைப்பார். என்ன காரணம்? ஒவ்வொரு மனிதனும் பார்க்கிற தன்மையை பொறுத்து. அதான் உண்மை. அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 தரம். எத்தனை தரம்? 21,600 தரம் ஒரு மனுஷன் மூச்சை இழுத்து வெளியில விடணுமா. அதனால இந்த உடம்புக்குள்ள 10 காத்து இருக்கு. இந்த உடம்புக்குள்ள 10 வகையான காத்து இருக்கு. ஒரு மனுஷன் இறந்த உடனே 7 காத்து வெளியாயிரும்.
ஏழாச்சா நீங்க 2 காத்து ஒரு மனுஷனை அடக்கம் பண்ற போது அது 2 காத்து வெளியாகும். இந்த கடைசி ஒரு காத்து ஒருவேளை புதைச்சிட்டா மேல நீ என்ன பண்ணி வச்சாலும் வெடிச்சிடும். அந்த உள்ள இருக்க காத்து வெளிவதற்காக அந்த காத்துக்கு தான் தனஞ்செயல் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இந்த காத்துக்கு பேர். அப்ப மனுஷ உடம்புல 10 வகையான காத்து இருக்கு. அப்ப ஒவ்வொரு காத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, சிறப்பு இருக்கு இல்லையா? அதுதான் தன்மை. அப்படிங்கிற காரணத்தோடு அற்புதமான செல்லியம்பட்டி ஆல்ரவுண்டர் ரஞ்சித் வேல். இது வேல் தானே இது? அப்படி வேல்னா இது யாருக்குரியது? அதெல்லாம் படிச்சிருப்பாங்க போல இருக்கியா? நான் ஆல்ரவுண்ட் மட்டும் தான் வாசிப்பான்னு நினைச்சேன். படிப்பேன். ஏன் வேண்டாம்? நீ மிகப்பெரிய அறிவாளி. அண்ணன் நீ அதோட அறிவாளியா இருப்ப. என்ன வேல் வந்து முருகனுக்கு உரியதானே? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முருகன் கோயில்ல வேலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்றாங்க. எந்த ஒரு பாப்பா என்னடா சொல்லியா கோச்சிக்கு போறியா? இது தெரிஞ்சா நாங்க நாதர் கொடுக்க மாட்டோமா, இல்ல வள்ளி போட்டுக்க மாட்டோமா, ராஜபடம் கொடுக்க மாட்டோமா? திரும்ப கேட்டுப்பியா? வேல் பணத்தை பார்த்த உடனே நான் கேட்டேன். ஆமாடா கேட்பாங்க. ஓ போடே ஓ போடே ஓ போடே ஓ போடே. சம்மடன்ஸ். இது பாட்டு. இது எந்த பாட்டு? இது ஜெமினி படத்துல பாட்டு. யாரு பாடுனா? நெஞ்சு துடிக்கிற ஜெமினி 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 ஜெமினி. அதானே? ஆமாமா. அந்த வேல் போட்டது மாத்திரம் நீங்க ஓ போடுன்னு சொன்னீங்க. இந்த சொல்ற மாதிரி ஓ போடு ஓ போடுன்னு. அதுல விக்ரம் தான் நடிகர். ஆமா. அந்த ஒரு செய்கை பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா. இப்படிமா இப்படிமாப்ல இப்படிமா நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆமா இத முதல்ல அப்படின்னா எல் வடிவம். ஓஹோ. அடுத்து இப்படி காமிப்பாரு. ஆமா. இது வி வடிவம். அப்புறம் இப்படி காமிப்பாரு. ஆமா. அது இ வடிவம். எல் வந்துருச்சா? வி வந்துருச்சா? இ வந்துருச்சா? லவ்வுக்கு என்ன போடணும்? ஓ போடணும். அதைத்தான் சொன்னேன். ஓ போடு ஓ போடு என்ன சாமி இவனை நீ ஓ போடுன்னு சொல்லி வைக்கிறிய சாமி. இவ்வளவு நாள் நீங்க எங்க சாமி இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? இப்படி இந்த காரணத்துக்காக இந்த இடத்துல அந்த பூங்காத்து கொடுக்கின்ற வருவை எப்படி தெரியுமா? நல்லா இருப்பேன். ஐயா பாப்பா நல்லா இருப்பா. திருமுருகாற்றுப்படை நான் வீட்டு போயிட்டு இருக்கேன். திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாடு, நெடுநெல்வாடை, மழை பழுகடாம். இந்த 10 பாட்டுக்கு பெருமை. அதிலும் முதல்ல திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமா. நக்கீரனை காப்பதற்காக எம்பெருமான் முருகன் தன் வேளால் அவர் அடைச்சிருந்த அந்த இடத்தை 2ஆக பிளந்து காமித்தானாம். அதனாலதான் இன்னைக்கும் வேலுக்கு மட்டும் அபிஷேகக்கூடிய ஒரே பெருமை மதுரை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் முருகனுடைய வேலுக்கு மட்டும் அபிஷேகம் அப்படிங்கிற சிறப்பு. கேட்கணும் அப்படி கேள்வி. நான் இங்கே பேசணும், நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு சிந்திச்சுக்காம போயிடும். கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு பிறக்கணும் அப்படின்ட்டு அந்த வகையிலே கொடுக்கின்ற பெருமை.
4 பேர் போன வழியில போகணும். ஆமா, அதுக்காக நீங்க போன வழியெல்லாம் போக முடியாது. 4 பேர் போற்றும் அளவிற்கு வாழ வேண்டும். அந்த 4 பேர் வேற, இந்த 4 பேர் வேற. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே. ஆமா, உனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. தம்பி தானே? பேர் மணிகண்ட பிரபா. மணி, மணிகண்ட பிரபு. கோயில இருக்க மணி. அந்த மணியை நீ அடிச்சா என்ன வரும்? சத்தம் தான் வரும். அந்த மணியை தூக்கி உன் தலையில் அடிச்சோம்னா ரத்தம் தான் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா? 60 இடத்துல ஆடல் பார்க்கின்றான். என்ன சோ? ஒரே ரூம்ல தான் படுத்து கிடக்குறான். என்ன தெரியாதா? தெரியாத. என்ன சோ? ஒரு முள்ளையும் தூங்கல, உள்ள தூங்க முடியாது. காரணம் என்ன? பாஞ்சா வந்துகிட்டே இருக்கு, அதனால முடிச்சு கொண்டே இருக்காரு. அப்படியா? அப்படி கவனத்துக்காக ஆளோலம் பாடுகின்றார் வள்ளி. இப்படி ஆளோலம் பாடக்கூடிய இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கண்ணபெருமானுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இவர் வந்தது காவலுக்காக அல்ல, காதலுக்காக. ஆமாங்க, இவ காவலுக்கு வந்தவங்களா? ஆமா, வந்தது காவலுக்கு அல்ல, காதல். அதான் தெரியும், கூவி கூவி பாடுறப்ப எனக்கு தெரியும். பாட்டு பாடுனாங்களா? பாடினாங்களா? உடம்பு எடுத்துச்சு நிறையா பாட்டு காவல் பாட்டேன். காதல் பாட்டா? தெரியல சாமி. அந்த பிள்ளை காதல் பண்ண வந்திருக்கீங்க, நீங்க ஒரு வருமானம் இருக்கு, நீங்க என்ன சொல்லிக்கலாம்? என்ன சொல்லிக்கலாம்? காதலுக்கு தவறு
காதலிப்பு தவறா இல்ல நல்லது இல்லை? நல்ல விஷயம் தான். ஆ? நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். ஆமா. காதலிக்கிறது. ஆமா. அடுத்த முன்னாடி அடுத்த முன்னாடி எதுக்கு? என்ன சொல்லுவா, இந்த அம்மா வந்திருக்கு இல்லையா? சரி. இந்த அம்மா யாரை காதல் பண்ணது? முருகப்பெருமானே. முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமாங்க. ஆச்சா ஆகலையா? ஆச்சு. அப்ப அடுத்த மூச்சில காதலிக்க தப்பா தவறா? மிகப்பெரிய குற்றம். நான் என்ன சொல்றேன், இந்த வள்ளியம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆச்சுல, இப்ப திருமணம் ஆகாத சாமி நிறைய இருக்குல்ல, எடுத்துக்காட்டு மணிகிட்ட பொறுப்பு இருக்கா அப்படியா இல்லையா? மணிகண்ட பிறப்புனா அந்த முருகனுக்கு தம்பியா? ஐயா, அவரேதான் அவரேதான். அவர் தானே அவர் பிரம்மச்சாரி விரத்தை கடைபிடிச்சிருக்காரு. அவர் அந்த மணிகிட்ட பிறப்பு. நான் சொல்றது இந்த மணிகிட்ட பிறப்பு. தம்பி நீ நினைக்கிற பூலோக கல்யாணம் இல்ல, இது தேவலோக கல்யாணம். தேவலோக கல்யாணம். ஆமா. அந்த வள்ளி பிறந்த விதியுமே வேற. நம்ம தான் மனுஷனுக்கு பிறந்தோம், அந்த புள்ள மனுஷனுக்கு பிறக்கல. வேற மானுக்கு பிறந்தவள், மானுக்கு பிறந்தல் மையம் கொண்டு அந்த முருகப்பெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே நோக்கத்தோட வந்திருக்கா. இந்த கல்யாணத்துக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன முருகனுக்கு ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னா தேவைப்படுது. ஏன் கல்யாணத்தை முறையா நடத்தல? முறையா நடத்தியிருந்தா கல்யாணம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா அது நடத்தல. என்ன காரணங்கிற விஷயம் அது எம்பெருமான் முருகனுக்கு மட்டுமே தெரியும். இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கண்டப்பெருமானுக்கு மனம் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தோடு வந்திருக்கிறார் வள்ளி. இவர் வந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க அப்பாலும் அவங்க அம்மாவும் செய்த சூழ்ச்சி. அதாவது சொன்னேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை அன்னை வளர்க்கணும். அதெல்லாம் சும்மா சொல்றது. அம்மா 5 பிள்ளை பெற்றாலும் பெத்த பிள்ளை என்ன நினைப்பா? சேர்மானம் சரியா இருந்தா அதை சொல்லுங்க. முதல்ல செந்திலோடவும் வடிவோடவும் சேர்ந்தா அது சூப்பரா இருக்கும். நல்ல 2 நல்ல பையன் இருக்கு. ஆனா அதாவது கூட அதிகமா சிங்கராசன் சேர்றாரு. செம்புட்டோடு சேர்றது இல்ல, மருங்காவளி ராஜாவும் சேர்றது இல்ல. தனி ரகம். அந்த வகையில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். ஆனா அம்மாவை மட்டும் உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் வாங்க முடியாது என்பது கிடையாதமாக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? சிறு வயசுல அம்மா அழகான ஒரு விளையாட்டு விளையாடுவார். இவங்களோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த பருப்பு கடைன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுங்களா ஐயா? விளையாண்டுருக்கு. நீங்க விளையாண்டுருப்பீங்க. இப்ப அது தெரியாது. கேட்டா நீங்க விளையாண்டுருக்கியா? இது தன்னம்மாவுக்கு தெரியல. அதெல்லாம் முன்னாடி அம்மா என்ன பண்ணா, பெத்த புள்ள கையை பிடிச்சு அம்மா கையை வச்சு பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்லி இந்த விரலை காமிச்சு, இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, கழுவி கழுவி நாய் கூத்து, கழுவி கழுவி பூனை கூத்துணும். அப்படித்தானே விளையாட்டு. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமாட்டா? பெத்த பிள்ளைக்கு அம்மா சொன்ன அறிவுரை, மகனே இந்த உலகத்தை நீ பெரியவனாகி சம்பாதிக்கணும்ரா, அப்பாவுக்கு சோறு போடணும்ரா, அம்மாவுக்கு சோறு போடணும், தாத்தா பாட்டிக்கு சோறு போடணும், வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் பூனைக்கும் நீ தாண்டா சோறு போடணும் அப்படின்னு விளையாட்டு மூலமா சொல்லி அடுத்து என்ன பண்ண அம்மா? கிச்சு கிச்சு. அடுத்து என்ன பண்ண? கிச்சு குழந்தைய சிரிக்க வைக்கலாம். ஏன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் உன் முகம் வாடாம எப்பவும் நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும்டா மகனேங்கிற காரணத்துக்காக விளையாட்டின் மூலமாக விவரத்தை சொல்லிக் கொடுத்தவள் அன்று அம்மா. இந்த விளையாட்டுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் அம்மா சொல்லிக் கொடுத்தோம். நீங்க நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமாண்ணா? இல்ல. நிறைய பேருக்கு தாலாட்டே தெரியாதா? புள்ளத்துக்கு மல்ல வச்சிருக்க தாலாட்டு பாடணும். ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு பாடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆறாரோ ஆறிராரோன்னா என்ன அர்த்தம்? நீ யாரோ, நான் யாரோ, உங்க அப்ப யாரோ, எங்கேயோ பிறந்த நம்ம இந்த குடும்பங்கிற வட்டத்துக்குள்ள வந்து வாழ்க்கையை நடத்துறோம்டா மகனே. அம்மா சொல்ற விஷயத்தை கேட்டு நீ தூங்கணும்டான்னு சொல்லி அவ கட்டி இருந்த சேலையில தொட்டில கட்டி புள்ளைய போட்டிருப்பா. புள்ள நினைக்கும்
அம்மா அந்த சீனுடைய நறுமணத்தை பார்த்து அம்மா மடியில தான் நம்ம தூங்குறோம்னு நினைச்சு அந்த குழந்தை அம்மா கட்டின சேலையில தொட்டியில தூங்கும். இன்னைக்கு புள்ள அழுத ஒரே ஒரு வார்த்தை, அது நாயை கூப்பிடுறாங்க அம்மா இல்ல பிள்ளைக்கு சொல்றாங்கன்னு தெரியல. என்ன வேதனையான உலகம்டா. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தொட்டியெல்லாம் நல்லா ஆட்டி விட்டாங்க. இப்ப இந்த ஸ்பிரிங் தொட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு. அது ஆட்டுக்கு அவ சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த ஸ்பிரிங் தொட்டியில அந்த குழந்தைய போட்டு இப்படி காலையில ஒரு அம்பு பண்ணா போதும், அது சாயந்தரம் வரை இப்படியே ஆகிட்டே. என்ன பண்றது, தொட்டில் இப்படி ஆடிச்சு. ஆமா, அப்படின்னா என்ன, இப்ப உலகம்னு இப்படி ஆட்டினா என்ன, என்னது மேலையும் கீழையும் அம்மா காமிக்கிறார். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல இல்லையா? ஆமா, அதை சொன்னனே சொல்லிடுவோம். மரணம், செத்துட்டா, உயிர் பிரிந்தது, உங்களுக்கு என்ன சொல்றீங்களா ஐயா? மரணம் அப்படின்னா வண்டியில போற பொழுது ஒரு வேளை வண்டி மோதி ஒரு மனுஷன் இறந்துட்டோம்னா அதுக்கு மரணம்னு பேர். அகால மரணம். ஆமா, செத்துட்டே அப்படின்னா முடியாம கிடந்து நோய்வாய்ப்பட்டு முடியாம கிடந்து அதை அனுபவிச்சு உயிர் போச்சுன்னா செத்ததுன்னு அர்த்தம். உயிர் பிரிந்தது, தூங்கிட்டு இருக்க பொழுது உயிர் போயிடும். காலையில் எழுப்பி பார்த்தோம்னா எதுவும் இல்லாமல் கிடக்கும். உயிர் பிரிந்தது, செத்த, மரணம், உயிர் பிரிந்தது. இந்த மூன்றுக்கு வேறுபாட்டை கொடுத்தவன் தமிழன். எவ்வளவு அற்புதமா சொல்லி வச்சிருக்கான். இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த பூமியை மனிதன் வாழ்கின்றான். அதை காலத்துக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா பார்க்கலாம், அம்மா வாங்க முடியும். எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? என்ன செய்ய போறான் உனக்கு அம்மா ஒரு தானடா, தெய்வ உலகத்தில் இருக்குதுடா தாயடா. பிள்ளைக்கு
கழகத்தை துறை